ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோட கண்டினியூவேஷன் தான் இது. இப்போ நம்ம திருப்பரங்குன்றம்லேருந்து பழமுதிர்ச்சோலைக்கு போயிட்டு இருக்கோம். இந்த கார் பின்னாடி போடுற பெட் வந்து ஆல்ரெடி நான் சுவாமிமலை வீடியோலேயும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது வந்து இவன் தனியாக இந்த மாதிரி உட்கார வைக்கக்கூடாது. ஒன்று நான் பின்னாடி போயிடுவேன், இல்லை 2 பேரும் முன்னாடி உட்காந்து போய் இப்போ அந்த பாக்ஸ் இருக்கிறதுக்காக சார் பின்னாடி போனார். எவ்வளோ டாய்ஸ் இருந்தாலும் இதெல்லாம் தான் இவங்க டாய்ஸ், இதெல்லாம் வச்சு தான் விளையாடுவான். ரூட் கேட்கறதுக்காக ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி நின்று ஒரு தாத்தா கிட்ட ரூட் கேட்டோம். எங்களுக்கு தெரியாது அழகர் கோயிலுக்கு மேலே தான் பழமுதிர்ச்சோலை இருக்குன்னு. எல்லாரும் நாங்கள் முருகர் கோயில்னு கேட்டால் அழகர் கோயிலா, இப்படி போங்க இப்படி போங்க அப்படி தான் சொல்கிறாங்க. முருகர் பேர் அழகர் இல்லைன்றது தெரியும், ஆனால் ஏன் அழகர் கோயிலுக்கு ரூட் சொல்கிறாங்கன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டே போனோம். இன்கேஸ் இது அழகர் கோயிலாக இருந்ததுன்னா இங்கேருந்து பழமுதிர்ச்சோலை ரொம்ப டைம் எடுத்ததுன்னா அந்த கோயிலுக்கு போக முடியுமா போக முடியாதுன்ற கன்ஃபியூஷன்லேயே போனோம். அப்புறம் லாஸ்ட்டாக அங்கேயே போர்ட் போட்டிருந்தது, அதை பார்த்து நாங்கள் உள்ளே போயிட்டோம். அப்படியே ஒரு டவுட்டு, இங்கே இந்த டோல் பூத்தில் ஒரு அண்ணா கிட்ட கேட்டோம், ஆமாம் மேலே தான் போகணும், இங்கேருந்து 3 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த குட்டி ஹில்ஸ்லேயே நிறைய ஹேர்பின் பெண்ட்லாம் இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது ஏறுறதுக்கு. அவ்வளோதான், கோவில் வந்துருச்சு. நார்மலாக ஹில்ஸில் இருக்க கோவில்னாலே நிறைய மங்கீஸ் இருக்கும், இங்கேயும் நிறைய மங்கீஸ் இருந்தது. நம்ம எடுத்துகிட்டு போகிற பொருளை நம்ம தான் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். லைக் மங்கீஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப பயம் பொறுத்தது, ரொம்ப கிட்ட வந்து கத்துற மாதிரி சவுண்டு போடுற மாதிரிலாம் பயத்தில் நம்மளே கையில் இருக்க பொருளை கீழே போட்டு ஓடிடுவோம், அந்த மாதிரி இருந்தது. இந்த மாலை பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்குது. அன்றைக்கி வந்து டியூஸ்டே திருப்பரங்குன்றம் போயிட்டு தான் இங்கே வந்தோம். சரி, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு பார்த்தா அங்கே இருக்கிறத விடவே இங்கே பயங்கர கூட்டமாக இருந்தது. இங்கேயும் ஸ்பீட் தர்ஷன் இருந்தது, அதில் தான் போகணும். இங்கே வந்து போன உடனே சாமிக்கு முன்னாடி கூப்பிட்டு எங்களை உட்கார வச்சுட்டாங்க. அங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது, அங்கே உட்கார வச்சுட்டாங்க. கொஞ்சம் நேரம் ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணிட்டு தான் ஸ்க்ரீன் திறந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்தார் முருகர். நல்லபடியாக சாமி கும்பிட்டு வெளியே வந்தோம். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவோம் எல்லா கோவில் பற்றியும். அந்த மாதிரி இந்த கோவிலோட கதை என்னென்னா, ஒரு நாள் ஔவை வந்து மதுரை போகலான்னு சொல்லி போயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால ரொம்ப டயர்டாகி ஒரு நாவப்பழ மரம் கீழே வந்து ஓய்வு எடுத்தாங்க. ஔவைக்கு வந்து கொஞ்சம் ஒரு அலங்காரம் இருந்துச்சு, அவங்களுக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி. அப்போ முருகன் ஆடு மேய்க்கிற ஒரு குட்டி பையனாக வேஷம் போட்டு ஔவையோட அலங்காரத்தை அடக்கலான்னு சொல்லிட்டு வந்தார். அந்த நாகப்பழ மரத்துக்கு கீழே ஔவை கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கும் போது ரொம்ப பசியும் எடுத்துருச்சு. அப்போ அந்த குட்டி பையனை பார்த்து, எனக்கு கொஞ்சம் பசிக்குது, இந்த பழத்தை கொஞ்சம் பறித்து கொடுப்பா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து முருகர் கேட்டார், உங்களுக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்டார். அவைக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. அது என்னப்பா சுட்ட பழம் சுடாத பழம், எனக்கு வந்து சுடாத பழமே கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை கேட்ட முருகர் வந்து மரத்தை கொஞ்சம் உழுக்கினாரு. அப்போ பழங்கள்லாம் கீழே விழுந்தது. கீழே விழுந்த பழத்தை வந்து அவ்வை எடுத்து பார்த்தாங்க, கொஞ்சம் தூசியாக இருந்து ஊதுனாங்க. அதை பார்த்த முருகர் கேட்டார், என்ன பழம் சுடுதான்னு. அவ்வை ஒரு நிமிஷம் திகைச்சு போயிட்டாங்க. அதை கேட்ட உடனே அவ்வை வந்து, இவ்வளோ புத்திசாலியா இருக்கே, கண்டிப்பா நீ இவ்வளோ சின்ன பையனா இருக்க மாட்ட, உண்மையே சொல்லு நீ யாருன்னு சொன்னோடனே ஆடு மேய்க்கிற சின்ன பையன் வந்து முருகரா உருமாறி வந்துட்டாங்க. அதை பார்த்த உடனே அவ்வைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இன்னும் இந்த நாவற்பழ மரம் வந்து பழமுதிர்ச்சோலையில இருக்கிறதா சொல்றாங்க. அவ்வளோதான், நம்ம சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். நல்லா சூடா வெண்பொங்கல்லாம் பிரசாதமா கொடுத்தாங்க. உங்களுக்கு அங்கேயே முடி காணிக்கை கொடுக்குற இடம், அன்னதானம் போடுறதுக்கு ரெஸ்ட் ரூம் எல்லாமே அங்கேயே இருக்கு. அவ்வளோதான், நம்ம சாமி பார்த்துட்டு ஹில்ஸ் கீழே இறங்கியாச்சு. மலை அடிவாரத்துலேயே இந்த மாதிரி வாட்டர் மெலான், மேங்காய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டாச்சு. இந்த பழமுதிர்ச்சோலை சோலை மலைன்னு சொல்றாங்க. 6 படை வீடுல 6ஆம் படை வீடு தான் இந்த பழமுதிர்ச்சோலை. இந்த 6 படை வீடுகள்லயே முருகன் வள்ளி தெய்வானையோட காட்சி அளிக்கிறது இந்த 6ஆம் படை வீடான பழமுதிர்ச்சோலையில மட்டும்தான். அவ்வளவுதான், இந்த அழகான கோவிலை பார்த்து நம்ம இன்னொரு கோவிலுக்கு போறோம். அதோட விளாக் உங்களுக்கு நெக்ஸ்ட் போஸ்ட் பண்றேன் என்ன கோவில்னு. அது இந்த 6 படை வீடுல ஒரு கோவில் கிடையாது, வேற ஒரு சூப்பரான கோவில். இப்போ நம்ம போற கோவிலுக்கு போகணும்னு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆசை.
ஏன்னா இந்த சுவாமியை நம்ம கேலண்டர்ல நிறைய பார்த்துருக்கோம். எப்படி இந்த கோவில்ல இருப்பாரோ அதே மாதிரி கேலண்டர்ல இருப்பாரு. அது எந்த ஊர்ல இருக்கு இந்த சுவாமின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஒரு வழியா நம்ம ரொம்ப நாள் ஆசையை நிறைவேற்ற போறோம். அந்த கோவிலுக்கு போறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த பழமுதிர் சோலையில என்னென்ன கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம். எனக்கு ஒரு தாமரைப்பூ, என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு அழகான தாமரைப்பூ கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு விபூதி பாக்கெட், நிறைய வெண்பொங்கல் இதெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் மாலை போட்டாங்க. சாமி கும்பிட்டுட்டு தியானுக்கு என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு மாலை போட்டாங்க. அவ்வளோதான் இந்த vlog. நெக்ஸ்ட் நான் என்ன கோவில் போறேன் நெக்ஸ்ட் vlogல அப்லோட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.